வணக்கம்பா. உட்கார் உட்கார். லைட் ஆஃப் பண்ணுங்கடா, போட்டலாம். அவசரப்படாத ரவி, வருவான். ஒன்றும் இல்லையே. இல்லை, ஏதோ சொல்லணுன்னு தான் நினச்சேன். இதான் சொல்ல நினைச்சியா? நான் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், பட் pretty late. அண்ணா, இங்க ஒரு கருப்பண்டி பல்சர் இருந்தது பாத்தீங்களா? என்னத்துக்கு கேக்குற? இல்ல, இங்க நிறுத்திட்டு ஃப்ரெண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அங்க போற வண்டி எதுக்கு இங்க நிறுத்திட்டு போனேன்? அங்க கவுன்சிலரே மட்டா பண்ணிட்டாங்க. நீங்க வந்து வண்டியை காணா இதே காணா. கிளம்பு கிளம்பு. அடிலாம் வருது பாரு. கச்சா போக டியூன் வருமா? ஆமா, இப்பதான் அந்த பக்கம் ஒருத்த ஓட்டின்னு போறான். பிரபு, வா போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வேணாண்ட, அவுட்டு மட்டும் செஞ்சிருக்கிறான். ஒருவேளை அவன் பசங்க யாராவது எடுத்து போயிருந்தாங்கன்னா முதல்ல அவன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவான். பசங்க எடுத்துருந்தா கொடுத்துருவானுங்க. மச்சான், நீங்க எங்கே இருங்க, பார்த்துட்டு வந்துடுறோம். வா. நீ வேசல் போட்டு அட்டையோட போடு. அப்புறம் வாடா. இல்லைண்ணா, ஒரு சின்ன மேட்ரு. வரக்கூடாது. கிளம்புன்னு. இந்திரா தெருல ஒரு மட்டை விழுந்துருச்சுல்ல, என் ஃப்ரெண்டு பிரபுன்னு அங்கேதான் இருந்திருக்கிறான். இல்லை, நம்ம ஏரியா பையன் தானா? அங்கே தெருமுனையில் பைக் நிறுத்தி இருக்கிறான். மட்டையான கேப்ல யாராவது எடுத்துட்டு இருக்கானு. எஸ் ஆனப்போ உங்க பிள்ளைங்க யாராவது எடுத்துட்டாங்களான்னு கேட்டு போகணும் தானே வந்தோம். இல்லையா? எல்லாரும் நம்ம வண்டியில் வந்துட்டோம். இல்லைடா,
நம்ம பிள்ளைங்க யாரும் எடுக்கல. அப்போ நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமாண்ணா? குத்துரு. TN04H1386. கலரு கருப்பு சார். சாவடிக்கிறானுங்க சார் பயங்கர டென்ஷன் ஆகுறாப்ல. ஆமையா சார் வண்டி கிடச்சிரும்ல? ஒரு நாளைக்கு சிட்டிகள் எத்தனை வண்டி ஆட்டையை போடுறாங்க தெரியுமா? ஐயா சொல்லுங்கய்யா. கிளம்பிட்டாருங்கய்யா. நான் தான் போனா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கய்யா. கம்ப்ளைண்ட் நூடுல்ஸு, முட்டை பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை. இல்லைங்க இல்லைங்க, பஞ்சரம் தான் வாங்குவேன். சரிங்க. இந்தாயா கையெழுத்த போடு. இந்திரா தெருவில் கவுன்சிலரை போட்டாங்களாமே, நீ பார்த்த? என்ன ரமேஷ் டேங்க்ல ரைட் சைட் சொட்டு. என்ன சார் வேணும்? வாங்கிட்டு வந்துடுறேன். கிடைக்குமா கிடைக்காதா சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீல்ல, கிடைச்சா இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓ மச்சான் இன்னும் 90 நாள் நான் ட்ரெஸ்பிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கடா. இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம் விடு. எனக்கு ஏன் வண்டி வேணும்? வண்டி வந்ததுக்கப்புறம் தான்டா எல்லாமே கரெக்டாச்சு. பிரபு எனக்கு வண்டி எடுத்து கொடுத்தாருல பாய், அவருக்கு நம்ம ஏரியாவில் வண்டி எடுக்கிறவனுங்க மொத்த பேரும் தெரியும் மச்சான். டேய் சதீஷே, நீங்க 2 பேரும் ஒயின்ஸா பண்ணிருங்கடா. அது என்னமோ தெரில, பாய்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கா பண்ணி கொடுப்பாரு மச்சான். எல்லாம் கேடி பசங்க, ஆனால் டோட்டல் ஏரியா பாய் கண்ட்ரோல் தான். நீ பயப்படாத. இந்த பையன் பேச்செல்லாம் கேட்டு சுத்திட்டு இருக்காதப்பா. இல்லை பாய், நான் என்னன்றேன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? அதெல்லாம் கொடுத்தாச்சு பாய். அதோட விட்டுருங்க. இல்லை பாய், வண்டி எடுத்து 2 மாதம் தான் ஆகுது. நம்ம ஏரியாவுக்குள்ளே தான் சுற்றுக்கானுங்க. நீ மனசு வச்சுன்னா வண்டி கடிச்ச மாதிரி தொட்டு கூட கொடுத்துடலாம் பாய். என்னடா பண்றீங்க? பண்ணிடல பை. டேய் கார்த்தி, இந்த நேரத்தில் வந்தேன் தெரியலையா? இந்த வீட்டுக்கு நம்ம காலையில் வந்து கொடுத்துறாங்க. பாய் டேய் வாங்க பாய். நோய் வாங்கி சாவாதீங்கடா. நான் வீட்டுக்கு போய் 10 நாள் அது அதான் பாய். சாயந்தரம் உங்க பசங்க யாருன்னா தொழிலுக்கு போனானுங்களாடா? இல்லை எங்கள் பசங்க யாரும் போலையா பாய்? இந்த பசங்க வண்டியை திருட்டானுங்களா? எதுக்கு இருக்குதான்னு கூட்டின்னு போய் காட்டு. என்ன ஒருத்தர் வர சொல்லு. என்ன வண்டிப்பா? பல்சர்ண்ணா. எல்லாம் அதான் எடுக்கிறானுங்க. நல்ல பிஸ்னஸ் அதுப்பா. சரி வண்டி இந்த பார்த்து எடுத்துக்க. ஹீரோ வேண்டாப்பா. நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும். என்னடா எல்லாம் நல்லா போய் நின்றுன்னு பார்த்தேன். ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறாராமா. குளிக்காம வந்திருப்பான்டா. நான் என்ன சொல்றேன்? சோல் வருதா சார்? வரலைங்க. வரல. வரல சார். தேங்க்யூ சார். நோ மென்ஷன். பாய் விசாரிச்சு கூப்பிடுன்னு இருக்காரா? கண்டிப்பா கடிச்சுடா. டே புதுச்சு வச்சுக்கிறாங்கடா மச்சான். வண்டி சொந்தக்காரன் எங்கெல்லாம் தேர்னுக்குறானுங்களோ. என் வண்டி கூட மதன எங்கேயா மாட்டினுக்கும். சார் சார் இப்போ ஸ்மெல் வருதா சார்? லைட்டா வருது சார். வருதா? வருது சார். கரெக்டாக சொல்லுங்க சார். ஏய் வருதுடா. இப்போ என்ன முத்தமா கொடுக்க போற? சும்மா வருதா வருது. பிரபு சும்மா டென்ஷன் ஆகாதடா. தம்பி இன்னொரு கோட்டர் கொடு. ஏய் இது ஆஃபா வாங்கி அப்பயே குடிக்க வேண்டியதானே? இது என்ன ஓவர் பில்டப்பா? ஆண்டி வேற முந்தாடா நீ? ஒரு வருஷமா குடிச்சு வீட்டு அட்ரஸ் மறந்துட்டு இங்கேயே குடிச்சு சுத்தி.
எதுடா இவன் இப்படி ஓடுறான்? அவன் வண்டி மாதிரியே சவுண்டு கேட்டுச்சு இல்லடா. டேய் வண்டி தான்டா விடு. வண்டி தான் எங்களுக்கும் தெரியும். உங்க அப்பா உங்ககிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு 10 வாட்டி கணக்கு கேட்கறான்ல, கேட்கறானா இல்லையடா? எங்க அப்பா என்கிட்ட 70,000 ரூபா கொடுத்துட்டு அதோட விட்டான். வீட்டுல எப்படி சொல்றேன்னு தெரியலடா. வண்டி நிறுத்தின சத்தமே கேட்கல. சர்வீஸ் விட்டுக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி தானேப்பா சர்வீஸ் பண்ண. சரியா பண்ணலன்னு திருப்பி விட்டுக்கிறேன். கேட்டேன்டா. சரி சாப்பிடவா. பசிக்கல. வெறும் வயித்தோட படுக்க கூடாது, கொஞ்சமா சாப்பிட்டு படுவா. டயர்டா இருக்குமா? வேலை வேலைன்னு உடம்புக்கு எடுத்துக்காதப்பா. அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. எங்க அப்பா 30 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு இப்படிலாம் கேட்டிருப்பியா? இப்போ இவன் 1 மாசமா வேலைக்கு போறான உடனே அம்மாவும் பிள்ளையும் என்ன ஓவரா சீன் போடுறீங்க. ஏய் ஹலோ ஹலோ மச்சான், பாய் காலையில புதுப்பேட்டைக்கு வர சொல்லியிருக்காரா? சார், ஜஸ்ட் 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகே மேன், 2 நாள் லீவ் கூட எடுத்துக்கோ, மைண்டை ஃப்ரீ ஆக்கிக்கோ. பட் வரும்போது பைக்கோட வா. பிகாஸ் யூனோ ஃபார் யோர் கைண்ட் ஆஃப் அ ஜாப் பைக் இல்லாமல் கஷ்டம். பிரபு என்னாச்சு? வா சார். என்ன சார் ஒன்று ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் ஜெரின்னு பார்த்து சார். ஏய் சார் கேட்டா தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கணும். யார் சார்? ஃப்ரெண்டு பைக்கு காணாம போயிடுச்சு, அதான் அடிங்க எங்க வந்து என்ன தேர்ந்துக்கிறேன். நான் தான் வரேன்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம்? இந்த மாதிரி என் வண்டியை பிடிச்சி போட்டுருந்தீங்கன்னா நேற்று நைட்டு தாண்டா எடுத்துருக்கானுங்க, அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரிச்சு போட்டுருந்தா அவ்வளோதான், கிடைக்காது. நெஞ்சில பிரிக்கிற சீனே இப்போ இல்லை பாய். சும்மா பார்த்து பிரிச்சு போட்டு 5க்கு 10க்கு எவன் போய் வச்சுட்டு இருப்பான்? அடுத்த ஸ்டேட்லாம் 20 ரூபா வண்டி 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க பாய். ரெடில்ஸ்லேருந்து கண்டெய்னரில் புல்லட் ஏற்றி அனுப்புகிறோம்ல, நாற்று பக்கம். அந்த டிரைவரை கரெக்ட் பண்ணி ஒரு 500 1000 கொடுத்தா அவன் குடந்து போகிறதுக்குள்ள இறக்கி விட்டு போயிடுவான். அசாமு சிலோனு திபெத்துன்னு ஸ்ட்ரைட் ஆகிட்டுனுக்குறானுங்க. நேற்று நைட் எடுத்தா நாளைக்கு காலையில் அஸ்ஸாமில் ஓடினு இருக்கும், இல்லை சிலோனில் ஓடினு இருக்கும். அதெல்லாம் பிடிக்க முடியாது பாய். வெட்ட சொல்லு. உங்களுக்கு தெரியாதா யார் எடுத்திருப்பாங்கன்னு? ஏய் ராஜ் காலைல ஒரு லோடு ஏற்றுன்னு சொன்னால. ஹலோ பாய் பேசுகிறேன். சொல்லு பாய். நீங்கள் பல்சர் எதனா ஏற்றுறீங்களாடா? ஒரு வண்டி ஏற்றிக்கிறான்னு நினைக்கிறேன் பாய். ஏன் பாய்? ராஜு பக்கம் இவனுக்கு தான். என்ன புதுப்பேட்டையிலேருந்து பாய் 10 நிமிஷம் லேட்டாக வந்துருந்தா வண்டி ஏற்றி அனுப்பிச்சிருந்துருப்போம். கரு பல்சர் தானே, போய் பாரு. வண்டி உண்டா இருந்தா இறக்கி எடுத்தும் போ. தேங்க்ஸ்ண்ணா. இருக்குடா. இருக்குதான், நம்மளுக்கு தான் நான் இறக்கிட சொன்னேன். மச்சான் நம்ம இல்லடா, வண்டி உண்டு இல்லையா? இறங்கு இறங்கு. இல்ல நம்மளுக்கு தானே அது. ஏய் வண்டி சொந்தக்காரன் அவனே அவன்துலன்றான், நீ என்ன எடுப்பா தொழில் பண்ற. ஊர்வலம் பொருள்லாம் தெளிவுணா வச்சுக்கிட்டு ஆளுக்கு டாட்டா இல்லாம தொழில் சொல்லின்றீங்க. பாய் சொன்ன பாருங்க தொண்டை முடிச்சு. ஏய் போரா கொல்லு குத்துன்னு வச்சுக்க, ஏரியா தாண்ட மாட்டேன். பைக்காக திருடணுங்க யாரும் வண்டி எடுக்கலப்பா. வேற எதுக்கு? இந்த ரவுடி பசங்க யாரையாவது மர்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி வண்டியில தான் போறானுங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா அப்படியே வண்டி விட்டு ஓடிடலாம் இல்லை? இந்த மாதிரி மேட்ருக்கு வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் இருக்கிறானுங்க. ஏய் நீ கிளம்பு, நான் யார் என்னன்றது விசாரிச்சு சொல்கிறேன். சொல்லு. நேத்து நைட் பார்த்துட்டு அப்பா கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு. கூப்பிட்டு கேட்டாரு. ஆமா நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்க்கணுமா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்கண்டா. ஜாப் டைமிங்ஸ்லாம் எப்படி? எல்லாம் யூஷுவல் டைமிங் தான். பட் சம்டைம்ஸ் காலையில் 5 மணிக்கு போனால் தான் கிளைண்ட்டை பார்க்க முடியும்.
சம்டைம்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். பே ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ண ஜாப் நேச்சர். பைக் இல்லாமல் கஷ்டம். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிஜமாவே கமிட்டா இருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. உங்க வீட்டில் இதுக்கு ஒத்துக்குவாங்கல்ல? இதெல்லாம் பிரபு பிரபு பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரா? சென்ட்ராயின்னு ஒருத்தனை பற்றி சொன்னாரு, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போக வேண்டியது இருக்கு. தோடா வண்டி திருதான் வேலையா? கிளம்பு காத்து வரட்டும். டேய் நீ என்ன எடுத்தேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறான். சும்மா அந்த பல்ப் போட்டானோ ஏன் தாராந்துருவேன். தம்பி கூட்டின்னு போப்பா, அச்சு வகிச்சிட போறேன். அட அவனை எடுக்கலான்றா. ஏய் என்னடா எடுத்தேன்னு சொன்னா எதா பண்ணலாம். ஏய் எத்தனை சொன்னா என்னடா பண்ணுவ? என்ன டெவலப்டா நீ? நான் அப்படி சொன்னேண்ணா. அப்புறம் முறைகிற எங்கடா என் வண்டி? சப்ப பேஷனுக்கு சொல்ல அடிக்கிறான். அன்னைக்கு எனக்கு வண்டி இருக்கிற மூடே இல்லப்பா. நம்மளால நைட்ல சிவாஜி 10க்கு போலாம் ஏரியால உட்காந்துருந்தேன். ஏரியாவெல்லாம் வண்டி இருப்பான், சும்மா தான்ப்பா உட்காந்துருந்தேன். வண்டியை விட்டு ஃபிகர் பின்னாடி வர்றேன். நீயே சொல்லு, சும்மா நச்சுன்னு ஒரு பல்சர் பைக் ஒண்ணு நிக்கிது, ஆள் இல்ல. யாரா இருந்தாலும் எடுக்கணும்னு தோணுமா தோணாதா? தோணும்ல. அப்ப தப்பு எந்தா அவன்தா? எந்ததாண்டா? உங்க வீட்டுல அவ்வளோ நின்று பேசினுக்கிறோம் பாரு. அப்ப உன் மேலே வச்சுக்கின்னு பண்ணிடுறா. மேல கை வைக்கிற ரவியன் சொல்ல எல்லாம் தெரிஞ்சிருமா? இழுத்து போறான். சரி ஒன்றும் சார் வண்டி எடுத்துக்கிறேன். சத்தியமா அடிக்கல சார். ஸ்டேஷன்ல வச்சு கை நடிக்கிட்டு டேய் வண்டி எடுத்தா இல்லையாடா? எத்தனை சார்? சார் என்ன ஒரு எச்சத்தரமா சார் இவன். வண்டியை திருப்பி நான் விசாரிச்சு வைக்கிறேன், போட்டு காலைல வாங்க. சொல்லு. ஏமா என்னாச்சு? என்ன நிஜமாவே லவ் பண்றியா? உனக்கு தெரியாதா? இல்ல நீ சொல்லு. நான் இன்டர்வியூ வைக்கிறியா? அது கூட உன்னால சொல்ல முடியல. ஆமா உன்னை லவ் பண்றேன். அதுக்கு என்ன இப்போ? லவ்வே இல்லாம சொல்றியடா. நான் காலைல பேசுறேன். வேணாம், இனிமே நீ என் கூட ஒன்னும் பேச வேணாம். எங்க அப்பா லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு நீ சந்தோஷமே படல. கொஞ்ச நாள் பழகிட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிடலன்னு நினைச்சேன். அப்படி எப்படின்னா? அது கழட்டி விட்டுறேன்னு நினைச்சியா? ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ற? இப்ப நான் பேசுறதே உனக்கு டார்ச்சரா இருக்கா? முன்னெல்லாம் டெய்லி நீ என் பின்னாடி சுத்திட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா பழகிறதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த சினிமால வர மாதிரி எனக்கு லவ் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். சின்சியரா லவ் பண்றவன் தான் அப்படி கிஸ் பண்ணுவானா? அதுவும் தெருவுல. நீ சும்மா தானே இருந்த, அப்படியே சொல்ல வேண்டியதானே? உனக்கு தோணுச்சுல, அதனால தானே சும்மா இருந்த. அதே மாதிரி தான் எனக்கும். நான் லவ் பண்ற பொண்ணு தானே நீ. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிச்சுல, விடு. ஏன்டா அவ்வளவு லேட்டு? ஐயோ, என்னடா சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு? வண்டி ஒருத்தன் திருடிட்டான், கொச்சி ஸ்டேஷன்ல விட்டோம். அப்போ வண்டி தொலைஞ்சிருச்சா? நேத்து வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன்னு போய் சொன்னாங்க. வேலைக்கு போறான், பொறுப்பு வந்திருக்கும்னு பார்த்தேன். நீ அப்படியே தாண்டா இருக்க. 65,000 ரூபாய் வண்டியை தொலைச்சிட்டேன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்றான் பாருங்க. விடு, திருநவனை பிடிச்சாச்சுல்ல, கிடைச்சிடும். என்னங்க நீங்களும்? இல்லன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது வண்டி வாங்கிக்கலாம். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்களா? காலையில் ஒரு சொல்லிடுறாங்கம்மா. இப்ப எப்படிடா குமார, வண்டி இல்லாம வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மச்சான், அப்பா என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் கேளு. நீ கேளு. அப்பா நீங்க அவர் சொன்னது அவரே என்ன கேட்க சொல்ற? இங்க இருங்கடா, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ரவி, என்னதான்டா சொல்ல போற? சொல்றேன் நான் கேட்காதவங்க கேளு கேளுமே, கேட்கறவங்க சொல்ல மாட்டா, போயிட்டே இரு. அப்புறம் ஏன்டா எப்ப பார்த்தாலும் சூரியனை போட? காசு இல்லாம போனா இந்த ஸ்டேஷன்லயே வேலை நடக்காது. இந்தா. என்னடா
சென்ட்ரே மேல கேஸ் கொடுத்துக்கலாம் போல இருக்குது. ஆமா நான் வண்டியை திருட்டானா, அது மட்டும் இல்லாம நீ சொல்லி தான் திருநட்டானா. வாபஸ் வாங்கிட சொல்லு. சரிண்ணா. எதுக்கு? என்னடா? இல்லைண்ணா நான் சொல்லிடுறேன், வாபஸ் வாங்கிடலாம். வாபஸ்லாம் வாங்க முடியாது. ஏடா குமார்? இல்லப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அண்ணன் வந்திருக்காரு. ஏய் ஏரியா பையன் வந்து பேசி முடிச்சுக்கலான்னு பார்த்தா தம்பி குரல் கொடுக்குற. கேஸ் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? வேற தம்பி என்ன ஒருத்தன் கேட்டுட்டு வாபஸ் வாங்கல சீன் ஆயிடும். சின்ன பேசிருக்க சொல்ல கையோடு தம்பிடா சொல்றீங்களா பிரபு? அவசரப்படாத மச்சான், அவசரப்படாத. அண்ணா 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 சும்மா. சதீஷ் சரவணா. பிரபு அவ்வளோ சொன்னடா வேணாம் வேணான்னு.